நமः பரமர்ஷிப்யோ நமः பரமர்ஷிப்யாம். ஹரிः ஓம். யஸ்யாந்தன்னாதிமத்யம் நஹி கரச்சரணம் நாமகோத்திரம் ந சூத்திரம் நோ ஜாதிர்நைவ வர்ணா ந பவதி புருஷோ ந பும்சம் ந ச ஸ்திரீம் நாகாரம் நோ விகாரம் நஹி ஜனிமரணம் நாஸ்தி புண்ணியம் ந பாபம் தத்துவம் நோ தத்துவமேகம் சஹஜசமரசம் சத்குரும் தம் நமாமி. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். மௌனவ்யாக்யா பிரகடிதபரபிரம்மதத்துவம் யுவானம் வரிஷிஷ்டாந்தேவ சத்ருஷிகணைராவృతం பிரம்மனிஷ்டைः ஆச்சார்யேந்திரம் கரகலிதசின்முத்ரமானந்தரூபம் ஸ்வாத்மாராமம் முதிதவதனம் தக்ஷிணாமூர்த்திம் ஈடே. உபாசகானாம் யதுபாசனீயம் உபாத்தவாசம் வடசாக்கிமூலே தத்தாம தாக்ஷிண்யஜுஷா ஸ்வமூர்த்யாம் ஜாகர்த்து சித்தே மம போதரூபம் வித்ராவிதாசேஷதமோ கணேன முத்ரா விசேஷேண முहुर्முனீனாம் நிரஸ்யமாயாம் தயயா விதத்தே தேவோ மகான்ஸ்தத்வமசீதி போதம். அபார சச்சித் சுகபாரிராசேः யஸ்யோர்மிமாத்திரம் புவனம் சமஸ்தம் குஹாஹிதம் தம் ரமணம் கபீரம் சிந்தாவிஹீனம் ஹிருதி சிந்தயாமி. தேஹம் மிருண்மயவஜ்ஜடாத்மகம் அஹம் புத்திர்ன தஸ்யாஸ்த்யதோ நாஹம் தத்ததபாவசுப்திசமயே சித்தாத்மசத்பாவதः கோஹம் பாவயுதः குதோ வரதியா திருஷ்ட்வாத்மனிஷ்டாத்மனாம் சோஹம் ஸ்பூர்த்திதயாம் அருணாச்சலசிவः பூர்ணோ விபாதி ஸ்வயம். ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்மவித்யா சம்பிரதாயகர்த்ருப்யோ வம்சர்ஷிப்யோ நமோ மஹத்பியோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹிதः பிரஜானகனப்ரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகீந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்மபாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரம் அந்யான் அஸ்மத்குரூன் சந்ததம் ஆனதோஸ்மி. சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் சஹனாவவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரபாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஆத்மவித்யாக இருக்கிற உபனிஷத்து தான் விஷயம். அதில் கட்டோபனிஷத் நமக்கு இங்கே விஷயம். இதில் நச்சிகேதஸ்ங்கிற ஒரு பிரம்மச்சாரி, ஒரு குமாரன், தம்ஹ குமாரம் சந்தம் அப்படின்னா உபநயனாதி சம்ஸ்காரங்கள் முடிஞ்சிருக்காங்கிறது கூட சொல்ல முடியாத வயசு. ஆர் இன்னொரு விதத்தில் ஒரு வியாக்கியானம், ரொம்ப அற்புதமான ஒரு வியாக்கியானம். ஒரு குழந்தைக்கு வாஸ்தவமான உபநயன சம்ஸ்காரம் தான் இந்த மிருத்யு தர்சனம்ங்கிறது. சரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் இனிஷியேஷன். ஏன்னாக்கா
அக்னிராச்சாரியஸ்தவ அப்படின்னு இருக்குது. அக்னி உனக்கு ஆச்சாரியன்னு சொல்கிறது. வேறு எங்கேயோ மிருத்யு ஆச்சாரியா அப்படின்னு இருக்குது. அந்த மிருத்யுவோட சமீபத்துக்கு கூட்டிகிட்டு போய் அக்னி மிருத்யுங்கிறதெல்லாம் ஒரு பேர், அவ்வளோதான். அந்த ஆச்சாரியனை காட்டி கொடுத்து அங்கிருந்து இந்த பிரம்மச்சாரியை அந்த சத்திய சாட்சா்காரத்தை காட்டி திருப்பி கூட்டின்னு வர்றது தான் வாஸ்தவமான உபநயனம். அதுதான் ஆகமம் அப்படின்னு சொல்லணும். அதானது அந்த உபனிஷதர்த்தத்தை பிரகாசப்படுத்தி விட்டு திருப்பி ஆகமனம் தான் ஆகமம். அதனால தான் ஆகமவதேன ஆச்சாரியேன புரோக்தேன்னு நம்ம வரப்போகிறது பாஷ்யத்தில். அப்போது உபனிஷத் கட்டோபனிஷத்துங்கிறது என்னன்னா, யம சதனத்துக்கு போய் ஒரு குழந்தை யமசதனத்துக்கு போய் திரும்பி வரான். அதுதான் ரியல் ஸ்பிரிச்சுவல் இனிஷியேஷன். அத்தியாத்மமான தீக்ஷாங்கிறதே அதுதான். ஒரு உபநயன சம்ஸ்காரம் நம்ம யக்ஞோபவீத தாரணம் பண்ணுறோமே, அது ஒரு உபலக்ஷணம், அவ்வளோதான். அது ஒரு பேர் தான். அதனால எல்லாரும் த்விஜன் ஆயிட்டானா, பிராமணன் ஆயிட்டானா, த்விஜன்கிற பேருக்கே 2வது ஜென்மம்னு அர்த்தம். த்விஜன்மா, திரும்பவும் பிறக்கிறான். கர்ப்பத்திலேருந்து பிறந்ததுக்கப்புறம் ஹீ டேக்ஸ் அனதர் பர்த். இப்போ நச்சிகேதஸோட கதையில் அது உண்மையாக இருக்குது. ஞான விசாரம் பண்ணி யார் யார் அந்த மிருத்யுவை சாட்சாத்தாக பார்த்து தனக்கு மிருத்யு இல்லைங்கிற சாட்சா்காரத்தோடு திரும்ப வரானோ அவனுக்கெல்லாம் த்விஜன்மா, புனர்ஜன்மா. இட்ஸ் எ ரீபர்த், ரீசரக்ஷன். இப்போது பகவான் ரமணருக்கு அது ஒரு புனர்ஜன்மா. அது ரமண மகர்ஷினோ யாரோ ஒரு ஞானிகளை மட்டும் சொல்லாமல் எல்லாருமே அந்த புனர்ஜன்மாவை அடைஞ்சால் தான் ஞானமாச்சு. ஏன்னா ஷரீரத்தை எடுத்துண்டு நடக்கிறோம். எனக்கு ஷரீரம் இருக்குங்கிற ஒரு பிரமை ரொம்ப டீப் ரூட்டடாக நமக்குள்ளே வந்திருக்கு. எல்லாருமே நம்ம கொடுக்கறதும் அதுதான். உலகத்தில் பிறந்த உடனே குழந்தைக்கு என்ன சொல்கிறா, கண்ணுங்க. இப்போ கொஞ்ச நாள்லேயே குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறது தான். கண்ணு எங்கே, காது எங்கே, மூக்கு எங்கேன்னு சொல்லி அந்த குழந்தை ஓரம் தான் காட்டினேன், எல்லாம் தெரியறதேம்பா இல்லையா. மேக் இட் மோர் அண்ட் மோர் ஐடென்டிஃபைடு வித் த பாடி. அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அந்த குழந்தைய நடக்கிறதுக்கு கையை பிடிச்சி நடக்க வைக்கிறது, அது தனியாக நடக்கும். அதெல்லாம் நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம தான் நடக்க வச்சுக்கிறோம். இப்போ கண்ணு காட்டி கொடுத்தா தான் அது கண்ணு தெரியுமா? ஒன்றும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் தான் உலகத்தில் எல்லாமே சேர்ந்து இந்த சரீரத்தை வச்சுன்னு அப்புறம் சரீரத்தோட பார்ட்டெல்லாம் படிக்கிறது. இதுதானே சயின்ஸு. அந்த தேகத்தை பற்றி எல்லாம் படித்து தேகத்துக்குள்ளே இப்போ ஒரு எருமையை கூப்பிட்டு லிவர் என்ன, கிட்னி என்னன்னு கேட்டால் அதுக்கு தெரியுமா? தெரியாது. நமக்குள்ளேயும் பல பேருக்கும் தெரியாது. அதெல்லாம் மெடிக்கலி படித்தவன்ட்ட கேட்டால் இந்த இடத்துல கிட்னி இருக்குது, இந்த இடத்துல லிவர் இருக்குது. எனக்கே இப்போ தெரியாது எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஹார்ட் இந்த இடத்துல இருக்குது, பிரெயின் இந்த இடத்துல இருக்குது, இன்னமும் என்னென்னமோ மெடுலா உப்ளாங்கொட்டான்னு ஒரு சாதனம் சொல்கிறான். அது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அது என்ன பாஷையோ என்னவோ தெரியாது, என்னென்னமோ சொல்கிறான் இல்லையா. இதெல்லாம் என்னது, நம்ம சரீரத்துக்குள்ளே இருக்கிற பார்ட்டு. அப்போ இதையெல்லாம் படிக்க வேண்டியிருக்கு நமக்கு. இது படிக்கிறதுங்கிறது வேடிக்கையாக இருக்குது. என்னென்னா எதை நான் நினச்சின்னு இருக்கேனோ அது எனக்கு படித்து தெரிஞ்சுண்டு அப்புறம் ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் வேறு அவர் எழுப்பி நிறுத்தி இந்த மெடுலா ஒபலாங்கட்டா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் எங்கள் ஆற்றுல அந்த மரம் இல்லை சார் அப்படின்னுட்டான் ஒரு பையன். அந்த கொட்டை கிடைக்காது அப்படின்னா. நம்ம உடம்பை பற்றி இவ்வளவு அபரோக்ஷமாக இருக்குது, நமக்கு ஒன்றும் தெரியாது. அது அப்படி இருக்கிற ஒரு சாமானத்தை நாம் நம்ம சரீரம்னு கூப்பிடுறோம். பாகவதத்தில் திதி கிட்ட கஷ்யபர் சொல்கிறார், ஸ்வபோஜனம் ஆத்மதயோபலாளித்தம் அப்படின்னு. செத்து கடந்ததானா நாய்க்கு ஃபுட்டு, ஸ்வபோஜனம். நாய்க்கு சாப்பாடாக இருக்கிறத நீ உன்னோட ஆத்மான்னு நினச்சிக்கிறேன். நான் ஸ்வபோஜனம் ஆத்மதயோபலாளிதம், உபலாளிதமாம், அதை வச்சு கொண்டாடுறான்.
அதை அப்படி பார்த்து அடிக்கடி போய் செக்கப் பண்ணின்னு அப்படி பண்ணின்னு இப்படி என்ன பண்ணினாலும் ஒரு நாளைக்கு பட்டுன்னு போயிடும். அதனால தான் அன்றைக்கி சொன்னேன், சுரேஸ்வராச்சாரியர் கொடுத்த திருஷ்டாந்தம் மூக்கில் வச்சுன்னு இருக்கிற நெல்லிக்காய் மாதிரி. மூக்கில் கஷ்டப்பட்டு ஒரு பால் எத்தனை நேரம் தான் நிறுத்த முடியும்? கொஞ்சம் நேரம் கழிஞ்சால் பொத்துன்னு விழுந்துடும். அந்த மூக்கில் பாலை வச்சுட்டு கஷ்டப்பட்டு நிறுத்துகிற மாதிரியாக்குமா இந்த பாடி ஐடென்டிட்டியை வச்சு நிறுத்தின்னு இருக்கோம். அப்படி இருந்தும் யூ cannot identify with the full body. It is not possible because you do not know. It is not possible also to know perfectly. அது அனாத்மாவோட லட்சணம். அது பர்ஃபெக்ட் நாலேஜெலாம் வராது. என்ன தான் மெடிக்கல் சயின்ஸ் யாரு தான் ப்ரோக்ரெஸ் ஆகட்டும், பர்ஃபெக்ட் நாலேஜே வராது. அப்போவும் எங்கேயோ ஒரு குறை இருக்கும். அது குறையோடு தான் இருக்கும். அது அப்போது இதுக்கு பேர் தான் மிருத்யூன்னு பேர். இந்த சரீரத்துக்கு பேர் தான் மிருத்யூன்னு பேர். அந்த சரீரம் இருக்கே மிருத்யுனா கிரஸ்தம் ஆர்த்தம் இப்படியெல்லாம் உபனிஷத் சொல்கிறது. அது ஆத்தம் மிருத்யுனா, அது மிருத்யுவோட பிடியில் இருக்கிற சாமானம். அதுக்கிட்ட ஐடென்டிஃபை பண்ணுறது தான் மிருத்யு. இந்த ஐடென்டிட்டியை எடுக்கிறது தான் மரணமில்லாத நம்ம ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற வழி. இது நான் இல்லை. அப்போ இந்த அறிவுக்கு மரணத்தை ஃபேஸ் பண்ணி, இல்லாட்டா மரணம் வைராக்கியமும் மிருத்யு தரிசனம் தான். இப்போ பகவான் ரமணருக்கு வந்த மாதிரி நம்ம படுத்துண்டு சரீரம் செத்து போயிடுது, அது மட்டும் இல்லை. மரணம்னாக்கா டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்னென்னா பர்ஃபெக்ட் வைராக்கியத்துக்கு பேர் தான் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். பர்ஃபெக்ட் வைராக்கியம், பரவைராக்கியம் வந்துடுத்தானா, எல்லாத்துலேயும் விரக்தி வந்துடுத்தானா, அந்த வைராக்கியம் தான் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். தென் யூ see nothing is important for you. எங்கே பார்த்தாலும் அனித்தியம் அசுகம் லோகம். இந்த அறிவு இங்கே அனித்தியம் நிற்கிறது இல்லை, அசுகம் இதில் ஒன்றும் காரியம் இல்லைன்னு யாருக்கு பர்ஃபெக்ட் நாலேஜ் வந்துடுத்தோ அந்த பர்ஃபெக்ட் நாலேஜுக்கு பேர் தான் வைராக்கியம். அந்த வைராக்கியம் தான் டெத், சீயிங் டெத். ஸோ தென் கான்ஷியஸ்லி யூ see டெத் எவ்ரிவேர். அதான் ராமர் காட்டில் பரதன் வரபோது பரதன் கிட்ட சொல்கிறார், சஹைவ மிருத்யு ரஜதி சஹ மிருத்யுர் நிஷீததே கத்வா சுதீர்கமத்வானம் சஹ மிருத்யு நிவர்த்ததே. நீ நடக்கிற போது மரணம் நடக்கிறது, நீ திரும்பி வரபோது மிருத்யு திரும்பி வருது, நீ உட்கார்ற போது மிருத்யு உட்கார்றது. பாடி இஸ் அனதர் நேம் ஃபார் டெத். இது பகவான் ரமணரோட வார்த்தை. அப்போ அப்படி பார்த்து அந்த மரணத்தை பர்ஃபெக்டாக, ஒரு பக்கத்துக்கு அந்த மரணம் இருக்குது, இன்னொரு பக்கத்துக்கு அமிர்தத்துவம் இருக்குது. அமிர்தம் செய்வ மிருத்யுஷ்ச சதசச்சாகம் அர்ஜுனா அப்படின்னு கீதையில் பகவான். அப்போ அந்த மரணத்தை தன் முன்னால் பார்க்குறான் விவேகியான சாதகன். விவேகி அப்படின்னு போகிறோம், சாதகன் கூட வேண்டாம். ஏன்னா சாதனை உபாசனையில் தான் முக்கியம். வேதாந்தத்தில் சாதனை கூட முக்கியம் இல்லை. ஏன்னா சாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சாதகனும் இல்லை, கர்மாவும் சாதனையும் இல்லை, கர்மாவும் இல்லை, விவேகம் மட்டும்தான் வேலை பண்ணுறது. அப்போ அந்த விவேகிக்கு இங்கே சாதனைங்கிறது கூட இல்லை, அங்கே பர்ஃபெக்டாக அந்த விபாகீகரணம் பார்க்குறான். மிருத்யுங்கிறது என்ன, மரணம்ங்கிறது இது பூராவும் அனித்தியம் அசுகம் துன்பம். அதுதான் நாம் நேற்றுக்கு பார்த்தோம். நச்சிகேதஸ் சொன்னார், ஸ்வோபாவாக மர்த்தியஸ்ய யதந்த கைத்தது சர்வேந்திரியாணாம் ஜரயந்தி தேஜः அப்பி சர்வம் ஜீவிதம் அல்பமேவ தவைவவாக தவ நிருத்திய கீதே. என்னெல்லாமோ என்டர்டெயின்மெண்ட், என்னெல்லாமோ ஃபேண்டஸியை கொண்டு போய் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார் யமன். இப்போ இன்றைக்கி பூரா அதை தானே அதிகம் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா? சர்வேந்திரிய விக்ஷோபம், எல்லா இந்திரியங்களாலையும் என்னெல்லாம் த்ரில் அனுபவிக்க முடியும் எல்லாம் அனுபவித்தா என்ன ஆகும்? கொஞ்ச நாளில் இந்திரியங்கள்லாம் க்ஷீணித்து டயர்டாகி சோர்ந்து போயிடும். சர்வேந்திரியானாம் ஜரயந்தி தேஜா. அந்த இந்திரியங்களுக்கு சக்தி க்ஷயம் சக்தி ஹிராசம் வந்து ஒன்றும் முடியாமல் சோஷித்து சுஷ்கமாக போயிடும். பாகவதத்தில் ஒரு ராஜா,
அந்த புரூர்வசுங்கிற ராஜா இருக்கிற வாழ்க்கையெல்லாம் தன்னோட பிள்ளைகள்கிட்ட யயாதி கிட்டெல்லாம் கேட்டு அவளோட யௌவனத்தையெல்லாம் வாங்கி அனுபவித்தான். பையன் பாவன் தியாகம் பண்ணினான். அந்த யௌவனத்தையெல்லாம் எடுத்து இருக்கிற போகமெல்லாம் அனுபவிச்சுட்டு லாஸ்ட்டில் சொல்கிறான், திருப்தி வரல. ஏன்னா விஷயங்கள்லாம் அது பாட்டுக்கு போயிடுத்து. உள்ள ஒன்றும் ஆசை ஒன்றும் இன்றைக்கும் திருப்தி ஆகலை, ஃபுல்ஃபில்டு ஆகலை. மனசுக்கு நிம்மதியும் இல்லை, சாந்தி இல்லை. ந ஜாத்து காம காமானாம் உபபோகேன சாமியதி ஹவிஷா கிருஷ்ணவர்த்மைவ பூய ஏவாபிவர்த்தது. ஒரு அக்னியில் நெய்யை விட்டு விட்டு அணைக்க முடியாது. நெய்யை விட விட அக்னி திருப்பி திருப்பி ஆளி எரிஞ்சுட்டே இருக்கும். அதனால் இது ஒன்றும் இப்படி ஒன்றும் திருப்தி ஆகாது, சாந்தி ஆகாது. நான் இது இப்படி போயிட்டே இருக்கேனே பைத்தியம் மாதிரிங்கிற. அப்போ இதுதான் நாம் இன்றைக்கி இருக்கிற வேர்ல்ட்லி லைஃப்பில் நாம் பார்க்குறோம். அது ஆபாத்ததா எல்லாம் பார்த்து தெரிஞ்சுண்டு அதில் ஒரு இன்டெலிஜென்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பேர் தான் வைராக்கியம். வைராக்கியம்னா ஒன்றும் வெறுப்பு இல்லை. யூ ஃபினிஷ் இட் கம்ப்ளீட்லி by understanding. You cannot finish it by experiencing it, enjoying it. You finish it by perfect understanding. அப்புறம் பின்ன அது மனசில் டைஜஸ்ட் ஆகிடுறது. இன்னமும் உதிக்காத விதத்தில் அப்புனர் ஸ்மரணம் சாதோ மன்னியே விஸ்மரணம் வரம் அப்படின்னு யோக வாசிஷ்டன் சொல்கிறது. திரும்ப ரிமெம்பர் பண்ணப்படாது, ரிகலெக்ட் பண்ணப்படாது. அதை யூ ஜஸ்ட் கம்ப்ளீட்லி ஃபார்கெட் இட், டிலீட் இட் ஃப்ரம் யுவர் மைண்ட். அதுக்கு பேர் தான் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், மரண அனுபவம். அப்படி ஒரு மரண அனுபவம் வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குற போது உண்மையான அறிவு வரும். இது எல்லாம் போகிற போதும் சூன்யம் அல்ல, அது பாழல்ல. பூரண வஸ்துவோட சாட்சாத்காரம் அந்த இடத்துல தான் வருது. அதனால் இதைத்தான் இங்கே கேட்குறார் நச்சிகேதஸ். சொல்கிறார், எனக்கு அதனால் யமன்கிட்ட கேட்குறதாக ஸ்ருதி சொல்கிறது. மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுறது, அப்படி தான் மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது, செத்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுங்கிற விஷயம் அல்ல. அது இனிமேல் வரப்போகிறது, அதையும் சொல்ல போகிறது ஸ்ருதி. ஆனால் அது இல்லை முக்கியமான விஷயம். மரணத்தையும் தாண்டி நிற்கக்கூடிய வஸ்து என்ன? மரணம் ஒரு விஷயமே இல்லை. நாம் திருப்பி திருப்பி சொல்கிறோம், மரணத்தை யாரும் அனுபவிக்க முடியாது. when you try to experience death, you experience deathlessness. ரமண மகர்ஷி அதுதானே ஆச்சு. he wanted to experience death, find out what is death. then he found he could not find it. மறுமரீச்சிகா போல தான். அங்கே போய் பார்த்தா தண்ணி ஒன்றும் இல்லை. அதுபோல் மரணம் அப்படின்னு ஒன்று தேடி பார்த்தார், மரணம் ஒன்றும் காணும். என்னத்தோடு மரணம்? சரீரத்தோடு மரணம்னா சரீரம் எத்தனை பாட்டி செத்து போயிடுச்சு இல்லையா? பிறந்தத்துலேருந்து எத்தனையோ வாட்டி கிளினிக்கலி மாறியாச்சு. அது மெடிக்கலி சயின்டிஃபிக்கலி இட் ஹஸ் சேஞ்ச்டு. எத்தனையோ வாட்டி பால்யத்தில் இருக்கிற சரீரம் இப்போ இல்லை, யௌவனத்தில் இருக்கிற சரீரம் மாறி போய்டுறது, வார்த்தைக்கு ஆகிறதுக்குள்ளே எத்தனையோ வாட்டி மாறி போய் ஓரோ செல்லும் சேஞ்ச் ஆயிடுச்சு. நமக்கு தெரியலை, ஏன்னா நம்ம சரீரத்தில் இல்லை. நம்ம சரீரத்தில் இருந்தால் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு சரீரத்தில் இல்லை. நமக்கு இப்போ லிவர், கிட்னி, ஹார்ட்ல எல்லாம் என்ன நடக்கும் ஒன்றும் தெரியாது. காத்தால் சாப்பிட்டு தோசையோ இட்லியோ என்ன பண்ணுறது கூட நமக்கு தெரியாது. அது பாட்டுக்கு உள்ளே போய் ஏதோ பண்ணின்னு இருக்கு, நமக்கு தெரியாது. அதோட கண்ட்ரோல் கூட நம்ம கையில் இல்லை. அது ஏதோ இடத்துல வேர்ல்டில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் பண்ணி இங்கேயே என்னென்னமோ நடக்கிறது, அவ்வளோதான். ஆனால் நம்ம அப்போ இந்த சரீர சம்பர்க்கம் உள்ளதல்ல நம்ம ஸ்வரூபம். அப்போ இந்த தேகத்தை மிருத்யு பிடிச்சுக்கிறது. அப்போ இந்த மிருத்யுக்கு அப்புறம் என்னன்னு கேட்குற போது அந்த அறிவு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள தைரியம் வேணும். என்ன தைரியம்? எதுக்கு தைரியம் வேணும்? இப்போ ஒரு எம்பிபிஎஸ் எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணினா மெடிக்கல் இதுக்கு எம்பிபிஎஸ்க்கு எனக்கு என்ட்ரன்ஸ் கிடைக்கும். அது மாதிரி இதுக்கும் இருக்கிற அதிகாரித்துவம் என்ன?
அப்படி எதாவது படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற அறிவு போருமா? போராது. என்ன வேணும்? மரணத்தை பற்றி கேட்கணுமானா there is only one way, that you should be prepared to experience death. மரணத்தை அனுபவிக்கிறதுக்கு நீ ரெடி ஆகணும். அதானது மரண சமயத்தில் என்னெல்லாம் ஒன்று விட்டு போகுமோ அதெல்லாம் இங்கேயே விட்டு போகிறதுக்கு விடுறதுக்கு நீ ரெடியாக இருக்கணும். then only you can really encounter death. அதனால தான் யமன் சொன்னான் தேவாளாலேயும் முடியலை, தேவாளுக்கும் இந்த விஷயத்தில் தைரியம் வரல. ஏன்னா அவளுக்கு அங்கேத்த சுகங்கள்லாம் வேணும். அதனால் அவள்லாம் ரெடியாக இருக்கலை, இதுக்கு நிறைய பேர் அது ரெடியாக இருக்கலை. அதனால் நீ வேறு எது வேணால் கேளு. இது பாரு, டெஸ்ட் பண்ணுறார், உனக்கு ரதம் கொடுக்குறேன், அப்சர ஸ்திரீகள்லாம் கொடுக்குறேன், தேவலோகத்தில் இருக்கிற கல்பக விருட்சம், காமதேனு என்னெல்லாமோ இருக்குது, எல்லாத்தையும் கொண்டு வைக்கும். எத்தனை வருஷம் வேணால் ஆயுசோடு இரு. அந்த பையன் ஒன்றும் வேண்டான்னு ஒருத்தர் ஒன்றும் வாங்கிக்க மாட்டேன். எவனுக்கே ஆச்சரியமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. இப்படி இருக்க வேண்டாமா? அத்தனை ஒரு விவேகம், வைராக்கியம். ஏன்னா நானியம் தஸ்மாத் நச்சிகேதா ந அந்நியம் விரணீத்தே. நச்சிகேதஸ் வேறு எதையுமே வரிச்சுக்க மாட்டான், வேறு எதையுமே. ஏன்னா அப்படி அந்த அளவுக்கு இந்த ஞானத்தை மட்டும் பிடிக்கணுமானா மீதி எல்லாத்துலேயும் எங்கேயோ ஏதோ ஜென்மாவில் சுட்டிருக்கணும். அந்த சுட்டதோட டேட்டா கலெக்ஷன் உள்ளே இருக்கணும். அதெல்லாமல் சேர்ந்து தான் வைராக்கியம். இது வேண்டாம் வேண்டாம், எதை கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் என்ன, இந்த பால் குடிக்க சூடு பால் கொடுத்த பூனை மாதிரி, பாலை பார்த்தாலே பூனை ஓடி போயிடுங்கிற மாதிரி எனக்கு எல்லாத்தையும் தெரியும். இதை பார்த்தா இதில் எல்லாம் துன்பம் இருக்குது, துக்கம் வரும், இதெல்லாம் லிமிட்டட் ஆக்கும், இதில் எல்லாம் கஷ்டம் வரும் தெரியறதுனால இதம் அபத்ரம், இதம் அபத்ராய திருடமித்யபாகுர்வன் சர்வம். இதம் அபத்ரம், இதெல்லாம் அபத்ரம், அமங்கலம். அப்படி தள்ளி 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 சாஸ்வதமாக நித்தியமாக ஸ்வஸ்தமாக இருக்கிற வஸ்துவை தவிர வேறு எதையுமே நச்சிகேதஸ் வரிச்சுக்கிறதுக்கு ரெடி இல்லை அப்படின்னு யமன்கிட்ட தைரியமாக அந்த குழந்தை சொல்கிறது. சாம்பராய வித்தியை எனக்கு உபதேசம் பண்ணு. சாம்பராய வித்தியனா இங்கேருந்து தாண்டி அந்த பக்கம் போனால் எது இருக்கோ அதுதான் சாம்பராயம்னு பேர். அந்த சாம்பராய வித்தியை எனக்கு உபதேசம் பண்ணுன்னு கேட்குறது அந்த குழந்தை. இதை சொன்னதுக்கப்புறம் ரெண்டாவது வள்ளி, ஒன்றாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது வள்ளிக்கு பிரவேசம் பண்ணுறோம். இப்போது நாம் நல்லா பார்த்துட்டோம், விவேகத்தினால தான் ஒருத்தனுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் என்ட்ரி வருது. அந்த விவேகத்தோட ஃப்ரூட்டு தான் வைராக்கியம். விவேகம் வந்துவிட்டானா அடுத்த ஸ்டெப் அவனுக்கு வைராக்கியம். விவேகம் என்ன சொல்கிறது, இங்கே நான் பிடிச்சுன்னு இருக்கிறதெல்லாம் உண்மை இல்லை, சாஸ்வதம் இல்லை, எல்லாம் போயிடும். அதனால் சாஸ்வதமான தத்துவம் ஆத்மா தான், அந்த ஆத்ம ஜானம் எனக்கு வேணும். இந்த உபனிஷத்தோட வியாக்கியானம் தான் நம்ம சொல்கிற பாகவதம் எல்லாமே. இல்லாமல் அந்த கதை அதெல்லாம் நிறைய வருது. பட் முக்கியம் இது தான். ஏன்னா அந்த பரீட்சித்தும் பார்த்தோம்னாக்கா அவர் சொல்கிறார், என்ன ராஜ்யம் ஐஸ்வர்யம் எல்லாம் எத்தனை முன்னாலேயே விமர்சித்த ஹேயத்தையா புரஸ்தாத், முன்னாலேயே நான் விமர்சனம் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் அனித்தியம்னு. இப்போ நான் தான் தெரியுறது. ஏதோ ஒரு குட்டி பையன் அவன் சொன்னால் பாம்பு கடிக்கும் 7வது நாளைக்கு. நீ ராஜாவாக இருந்தாருன்னா என்னவா இருந்தார்னா, ஒரு பாம்பு கடித்து செத்து போயிடுவேன்னு சாபம். அந்த பாம்பு என்ன, மிருத்யுங்கிற பாம்பு, அது எல்லாரையும் கடிக்கும். எத்தனை பெரியவா போயிட்டான் அது தெரிஞ்சுட்டார் பரீட்சித்து. அப்படியே போட்டதை அந்தபடி போட்டுட்டு நேராக கங்கை கரைக்கு போயிட்டார். கங்கையோட தீரத்தில் ரிஷிகள்லாம் உட்காந்துருக்கா. சுகர் வந்தார், உபனிஷத் உபதேசம் பண்ணார். அது உபனிஷத்து தான். அது முதல்ல அப்ரிசியேஷன் என்ன, இவ்வளோ வைராக்கியம் வந்திருக்கேப்பா, ஹாஹா யாருக்கு கிடைக்கும்னா. இதுதான் இங்கே யமனும் நச்சிகேதஸ்கிட்ட பார்க்குறார். இன்டென்ஸாக இருக்கிற வைராக்கியம். வைராக்கியம்னா டிஸ்பேஷன் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம்.
தமிழ்லேயும் வைராக்கியம் தான் நாம் சொல்கிறோம் அதுக்கு. இங்கே ஆனால் அது வாஸ்தவமாக பார்த்தா வைராக்கியமே அறிவு தான். இட் இஸ் பியூர் இன்டெலிஜென்ஸ். அதுக்கப்புறம் ரெண்டாவது வள்ளி உபனிஷத்தில் ஆரம்பிக்கிறது. யமன் சொல்கிறான், அந்யத் ஸ்ரேயோன்யதுதைவ பிரேயः தே உபே நானார்த்தே புருஷம் சினீதः தயோः ஸ்ரேய ஆததானஸ்ய சாது பவதி ஹீயதேர்த்தாத்யவு பிரேயோ விரணீதே. ஸ்ரேயஸ் பிரேயஸ் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை ஸ்ருதி சொல்கிறது. இது ரெண்டும் ஒரு மனுஷன்கிட்ட வரும். பத்னீதஹா சினீதஹான ரெண்டுமே பத்னீதஹ ஸ்ரேய பிரேயசி உபே நானா பின்ன பிரயோஜனே சதி புருஷம் அதிகிருதம் வர்ணாசிரமாதி விசிஷ்டம் சினீதஹ பத்னீதஹ தாபியாம் ஆத்மகர்த்தவியதையா பிரயுஜ்யதே சர்வ புருஷः. தயோः ஸ்ரேயதா ஆததானஸ்ய சாது பவதி ஹீயதே அர்த்தாத்யவு பிரேயோ விரணீதே. இதில் தே யத்யபி ஏகைக புருஷார்த்த சம்பந்தினி வித்யா வித்யாரூபத்வாத் விருத்தே இதி அந்யதர அபரித்யாகேன ஏகேன புருஷேன சக அனுஷ்டாதும் அசக்கியத்வாத். இது ரெண்டையுமே ஒரு ஆளால் பண்ண முடியாது. அதில் ஸ்ரேயஸை யார் எடுத்துக்கிறானோ அவனுக்கு நல்லது வரும். இதுலேருந்தே நமக்கு புரிஞ்சுக்கலாம் அது என்னதுன்னு. பிரேயஸை யார் எடுத்துக்கிறானோ அவனுக்கு ஹீயதே அர்த்தாத் பரமபுருஷார்த்தாத் ஹீயதே. அதை யார் எடுத்துக்கிறானோ அவனுக்கு பரமபுருஷார்த்தத்திலேருந்து பாரமார்த்திகாத் பிரயோஜனாத் பிரச்யவதே இத்தியர்த்தா. அவன் ஹி ஸ்லிப்ஸ் டவுன். பிரேயஸ்னா பவர்னு சொல்லலாம், ஸ்ரேயஸ்னா சாந்தி. இது ரெண்டும் நம்ம முன்னாடி இருக்குது. ஜென்ரலாக எல்லோரும் எதை எடுத்துப்பா? எல்லோரும் பவர் தான் வேணும். எல்லாருக்கும் பவருங்கிற ட்ரக்கு தான் எல்லாருக்கும் வேணும். எங்கே போனாலும் அவளுக்கு பவர் வேணும், பெரிய ஆளாகணும் இல்லையா? ஒரு சின்ன கிராமத்தில் கூட அவளுக்கு அதுதான். ஒரு நாய் இன்னொரு நாய் அந்த ஒரு இடையில வந்ததானா, இப்போ இங்கேயே இருக்குது, அதில் ஒரு நாய் 3 நாய்க்குட்டி இருக்குது. ஒரு நாய்க்குட்டி ரொம்ப சோனியாக இருக்கிற ஒரு நாயோட குட்டி, மீதி 2 ஒரு நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு நாயோட குட்டி. இது 3மா சேர்ந்து அந்த அம்மாவும் அந்த பெரிய நாய்க்குட்டிகளுமா சேர்ந்து அந்த சோனி நாய்க்குட்டியை அவ்வளவு பாடுபடுத்தும். இதுலேருந்தே நமக்கு லோக ஜீவிதத்தை பார்க்கலாம். பவர்ஃபுல்லாக இருக்கிறவன் ஜஸ்ட் மற்றவாளை தன் சுவாதீனப்படுத்தி தன்னோட பவருக்கு அடியில் கொண்டு வர்றதுங்கிறது தான் பிரேஸ். இது உலகத்தில் பூரா நம்ம சின்ன குழந்தைகளை எல்லாமே நம்ம ஏன் திட்டுறோம்? ஒரு பெரியவர் சொன்னார், அப்புறம் தான் நான் யோசித்து பார்த்தேன். கரெக்டு தான். குழந்தைகளை ஏன் திட்டுறோம்? நீ சொன்னால் கேட்கணும், நீ எப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லணும். அவளால் திருப்பி பண்ண முடியாது. திருப்பி பண்ண முடிஞ்சதானே அவள் பாட்டுக்கு அவள் போயிடுவாள் இல்லையா? அவளை ஏன் நம்ம திட்டுறோன்னா அவளை தான் திட்ட முடியும், அதனால் திட்டுறோம். இந்த பவருக்கு இருக்கிற ட்ரக்கு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அப்போது அவனுக்கு பரமபுருஷார்த்த லாபம் உண்டாகாது. லோகத்தில் பெரியவனாகவும் வேணும், எனக்கு ஞானமும் வேணும். சாதாரணமாக சொல்லுவோமே, நம்ம பூமியில் இருக்கணும், ஆகாசத்தில் பறக்கணும், 2மே சேர்ந்து நடக்காது. ஸ்திதிகதிவத் விரோதா அப்படிங்கிற சங்கராச்சாரியர். நிற்கும் வேணுமோ நடக்கும் வேணுமோ, 2மா நடக்காது. ஒரு ஃபாஸ்ட்டாக ஓடுற எலக்ட்ரிக் ட்ரெயினை அவன் பிடிச்சிட்டு இருக்கான். வந்துட்டு அவன் சொன்னான், ஸ்டேஷன்லேருந்து நான் அசிங்க மாட்டேன், ஏறவும் மாட்டேன் ட்ரெயினுக்குள்ளே, முடியாது. அப்போது ஒன்றில் அந்த கையை விடணும்,
இல்லாட்டா அதுக்குள்ளே ஏறி உக்காந்துக்கணும். அப்போ இந்த ப்ரேயஸுங்கிறது லோகம் பூரா நிறைஞ்சி இருக்கக்கூடிய இந்த பவரோட பாத்து, ஆம்பிஷனோட பாத்து. நம்மெல்லாம் வந்து சாமிகிட்டெல்லாம் வந்து வேண்டிக்கிறதும் ப்ரேயஸை கொடுந்தான். எங்ககிட்டெல்லாம் கூட வந்து சொல்கிறதும் ஆசையே ஒரு ஆசை இல்லை. குழந்தைக்கு அமெரிக்காவுக்கு ஒரு வேலைக்கு ஒரு இது கிடச்சிருக்கு, நல்லபடியாக போய் சேர்ந்து எல்லாம் நடக்கணும், இப்படி ஏதாவது ஒன்று தான். இதுக்கெல்லாம் பேர் தான் ப்ரேயஸ். அது நீங்கள் குருவாயூரப்பங்கிட்ட போய் சொல்கிறீங்களோ, அண்ணாமலையார்கிட்ட வந்து சொல்கிறீங்களோ, இல்லை ஏதாவது சன்னியாசிக்கிட்டேயோ குருக்கிட்டேயோ யார்கிட்ட போய் சொல்கிறீங்களோ, எல்லாமும் ஆக்சுவலாக நமக்கு நம்ம அகங்காரத்துக்கு ஒரு பேர் போடுறோம். அது குழந்தை, பேர குழந்தை, அப்படி இப்படி பேர் போட்டுட்டு நம்மளால் முடியாததெல்லாம் அவளால் பண்ணி ஆஸ்வதிக்கிறோம். நம்ம பண்ணி கொஞ்சம் ஆஸ்வதிச்சாச்சு, இப்போ நம்மளால் முடியாத அந்த காரியமெல்லாம். அதனால் அவன் ஃபுட்பால் விளையாடி அவன் பெருசாகணும், அவனோட வழியில் அவனுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கணும். இது எல்லாமும் இதுவும் தப்புன்னு நம்ம சொல்லலை. ஆனால் இதுதான் லோக சாமானியம். இதுதான் பரமபுருஷார்த்த லாபத்துக்கு இது பிரயோஜனப்படாது அப்படின்னு ஸ்ருதி சொல்லி கொடுத்து. கர்மகாண்ட வேத பாகத்துக்குள்ளே வந்தாலும் நிறைய பிரேயஸ் உண்டு. யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணி, காமிய கர்மங்கள்லாம் பண்ணி, சொர்க்கலோகத்தில் போய் நான் சௌக்கியமாக இருக்கேன், இந்த யஜ்ஞம் பண்ணி சொர்க்ககாமோ யஜேதா அப்படிங்கிறது. சொர்க்கத்தை ஆசைப்பட்டவன் இந்த யஜ்ஞங்கள்லாம் பண்ணணும், இந்த இஷ்டி எல்லாம் பண்ணி சொர்க்கத்தில் போய் சௌக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு அந்த பிரேயஸ் தயோஹோ பிரய ஆததானஸ்ய பிரேயஸை யார் எடுத்துக்கிறானோ அவனுக்கு பரமபுருஷார்த்த லாபமெல்லாம் உண்டாகாது. துன்பம் எந்த கர்மாவிலேருந்தும் துன்பம் வரும். சாதாரணமாக ஒரு திருஷ்டாந்தம் பெரியவாள்லாம் சொல்லுவாள். ராமாவதாரத்துக்காக தசரதர் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணார். ரொம்ப நல்ல காரியம், ராமர் அவதாரம் பண்ணினார். அது காரணம் இல்லை, அது இன்னும் ஒரு சைடு. இன்னொரு சைடு கதையை நம்ம வந்து விவேகபூர்வமாக விசாரம் பண்ணினோமானால், ஒரு திருஷ்டாந்தமாக எடுத்துட்டோமானால், எனக்கு பிள்ளை இல்லை பிள்ளை 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 இல்லைன்னு ஆசைப்பட்டு தான் பாவம் பெரிய யாக சம்பிரம்பம் எல்லாம் பண்ணி எங்கேயோ இருக்கிற ரிஷஸ்ருங்கரையெல்லாம் கூட்டின்னு வந்து யஜ்ஞம் பண்ணி அதிலேருந்து ஏதோ ஒரு பாயசம் எல்லாம் கிடச்சிது, குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை அவர் என்ன நினச்சின்னு இருப்பார், தசரதர்லேயே அவர் சாமானிய மனுஷர். என் பிள்ளைக்கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட், பிரியம். அந்த பிள்ளை எனக்கு உபயோகப்படணும், நாளைக்கு எனக்கு அப்புறம் ராஜாவாக இருந்து நானும் பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பார். ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராமரை பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறதுக்கு பிரஜைகள்கிட்ட சொல்கிறார். அப்புறம் பிரஜைகள்கிட்ட சொல்லி பிரஜைகள்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்குறார். அவளை ஒரே நர்தந்தைவ பர்ஹிணஹா, மேகத்தை பார்த்து மயில் ஆடின மாதிரி ஆடுறாளாம். அதை பார்த்து இவருக்கு ஒரு என்ஜாய்மெண்ட். ஆஹா, என்ன நாமளும் பார்க்க மாட்டோமா? இச்சாமோ ஹி மகாபாஹும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருதானனம். நல்ல பெரிய யானையில், அந்த நல்ல மத்த யானை மேலே ராமர் உட்காந்து போகிறத பார்க்கணும்லாம் சொல்லி தசரதருக்கும் ஆசை. ஆனால் நடந்ததோ? நடக்கலை. அழறார். இப்படி ஒரு பிள்ளையே பிறக்காமல் இருந்தால் தேவையில்லையேங்கிறார். எந்த லெவலுக்கு சொல்கிறாருன்னா, இந்த கைகைக்கு வரம் கேட்டதுக்கு அப்புறம் ஒரு சொன்னா கேட்காத பிள்ளை பிறந்திருக்கப்படாதாங்கிறார். லைஃபோட காம்ப்ளெக்சிட்டியை பாருங்க. அவர் சொல்கிறார், நான் வந்து காட்டுக்கு போடான்னா அதுக்கு வேற ஆளை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற எத்தனை பையமாக இருக்கா லோகத்தில், அவள் யாராவது இருக்கப்படாதாங்கிறார் தசரதர். நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னுட்டு, அதுவும் இந்த பின்னால் வந்த முகல் ராஜாக்கள் எல்லாம் பண்ணினதை ராமருக்கு உபதேசம் வேறு பண்ணுறார். என்ன பிடிச்சி ஜெயிலில் போட்டு ராஜாவாகுங்கிறார். சொன்னா கேட்குற பிள்ளையால் துன்பம், நல்ல பையனால் துக்கம், அப்பாவுக்கு மிருத்யு. கௌசல்யா சொல்கிறா, எனக்கு ஒரு சீமந்த கல்யாணம் எல்லாம் பண்ணி இப்படியா ஒரு புள்ள பிறக்கும் கேட்குறா. மாஸ்ம சீமந்தினி காச்சி ஜனயேத்து புத்திரமீதிருஷம் சௌமித்ரே யோகம் அம்பாயாக தத்மி சோகமனந்தகம். ராமரே சொல்கிறார், ஹே சௌமித்ரே,
இந்த சீமந்த கல்யாணம் எல்லாம் பண்ணி என்ன மாதிரி ஒரு பிள்ளை நம்ம யாருக்கும் பிறக்கப்படாதுப்பா, என்னால் என்னோடய அம்மா எத்தனை துக்கப்படுறா அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தத்துக்கு சொல்கிறேன். அப்படின்னா இந்த லோகத்தில் நல்லது கெட்டது எல்லாம் சொல்கிறோமே, சிலப்போ நல்லதே பெரிய துன்பத்துக்கு காரணமாயிடும். சிலப்போ கெட்டது நடந்ததுலேருந்து சிலப்போ நல்லதெல்லாம் நல்ல விளைவெல்லாம் வரும். அப்போ இன்னதுலேருந்து இன்னது வரும்னு சொல்ல முடியாது. டோட்டல் கன்ஃபியூஷன் தான் வேர்ல்டு. அப்போ இதில் மனுஷனுக்கு மொத்தமாக ஒன்று தான் வேதாந்திகள் சொல்லுவா, என்ன அனுபவங்கிறது முக்கியம் இல்லை, எந்த அனுபவத்திலேருந்து உனக்கு இது இன்னமும் போரும் தோன்றதோ அது மங்களம். எந்த அனுபவத்திலேருந்து உனக்கு அதில் விரக்தி வர்றதோ அது மங்கள அனுபவம். வைராக்கியத்தை கொடுக்குற அனுபவங்கள் எல்லாத்துக்கும் நமஸ்காரம் பண்ணலாம். வைராக்கியத்தை கொடுக்குற அந்த அனுபவங்கள் எல்லாம் மங்களம். அந்த கருமாவை முடிச்சதோ இல்லையோ அது மங்களம். அதர்வைஸ் அது எத்தனை நல்லது என்னெல்லாம் சொல்லுங்கோ, அது எங்கேயோ அந்த வண்டி போய் பள்ளத்தில் தான் விழப்போகிறது. இது தான் பிரேயஸோட வழி. இந்த பிரேயஸோட வழியெல்லாம் ஜாயஸ்வ மிரியஸ்வ இப்படி பாஷைக்காரர் சொல்கிறார். பிறக்கிறது, திருப்பி செத்து போகிறது, இப்படி சுற்றி அடித்து வர்றது, இதே தான் வழி. தாட்சிணாத்திய மார்க்கத்தில் போய் திரும்பி வர்றதுன்னு. அதனால் இந்த ஆனால் அந்த பிரயோ மார்க்கத்தை அவ்வளோ ஈஸியாக புறக்கணிச்சுட முடியாது. எங்கே போனாலும் ஈவன் அத்தியாத்ம லைஃபுக்குள்ளே வந்தால் கூட அந்த பவருக்கு இருக்கிற ஹண்ட் இருக்கே நடந்துகிட்டே இருக்கும். ஏதோ வழியில் நடந்துகிட்டு இருக்கும். இட்ஸ் நாட் தேட் ஈஸி டு கம் அவுட் ஆஃப் இட். அவ்வளவு விவேகம் அதுக்குள்ளே வேலை பண்ணணும். அந்த விவேகம் வேலை பண்ணி மனுஷன் சாந்தி தான் எனக்கு வேணும்னு அந்த சாந்திங்கிற தேவதையை வரிச்சுக்கிற வரைக்கும் பவருங்கிற ராவணனோட சாம்ராஜ்யம்தான், பிரேயஸோட சாம்ராஜ்யம்தான். ஸ்ரேயதாததானஸ்ய சாது பவதி. இந்த ஸ்ரேயஸ் இருக்கே பவர் எல்லாம் கொடுக்காது. ஒரு சமயம் உலகத்துக்கு பார்க்குறதுக்கெல்லாம் ஜம்னெல்லாம் இருக்காது. அதில் ஒரு பெருமையெல்லாம் இருக்காது. அப்போ என்ன, ஐயே இதில் என்ன இருக்குது அப்படின்னு சும்மா வெறிச்சுன்னு இருக்கு. ஒரு கதையே சொல்லுவா ஒருத்தனுக்கு ஒரு குருகிட்ட போய் சொன்னாம்மா, இந்த சொர்க்கம் நரகம் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டார் ஒரு சிஷ்யன் குருகிட்ட. குரு சொன்னார், ஆமாப்பா, இது சொர்க்கம் இது நரகம் அப்படின்னு. நரகம்னா பயங்கரமாக இருக்கும், ரொம்ப துன்பங்கள் கஷ்டங்கள்லாம் இருக்கும். சொர்க்கம் ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு. அப்போ இவன் குருக்கிட்ட ரொம்ப அப்படியே யோசிச்சுட்டே இருந்தான் டெய்லி. அப்புறம் ஒரு நாளைக்கு அந்த குருக்கிட்ட சொன்னான், சுவாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்குறது ஆச்சரியமாக இருக்குது, ஆனால் செத்து போனப்புறம் தானே பார்க்க முடியும், நமக்கு தெரியவும் தெரியாதே அப்படின்னா. அப்போ அந்த குரு சொன்னேன், இல்லைப்பா, சில யோகிகள்லாம் இங்கே இருந்தே அந்த சொர்க்கம் நரகத்தை எல்லாம் பார்த்துடுவா, அப்படி தான் எழுதி வச்சுருக்கா அப்படி. இவன் திருப்பியும் கொஞ்சம் நாளைக்கு போய் திங்க் பண்ணிவிட்டு அந்த குருகிட்ட சொன்னார், சுவாமி நீங்களும் ஒரு பெரிய யோகி தானே, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆமாம்மா நான் பார்த்துருக்கேன். அப்போ எனக்கும் கொஞ்சம் காட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அது குரு சொன்னால், அதெல்லாம் எதுக்குப்பா பார்க்கணும், நீ இங்கே எல்லாம் நல்லது பண்ணின்று சொர்க்கத்துக்கு போகலாம், கெட்டது பண்ணினா நரகத்துக்கு போகணும். இல்லை கொஞ்சம் காட்டி கொடுங்களேன்னு. சரி காட்டி கொடுக்குறேன். ஒரு நாளைக்கு அவரோட யோக சக்தியினால் இவனை ஏதோ ஒரு மருந்து கொடுத்தா இவருக்கு பிரஜை போயிடுது. பிரஜை போனதுமே இவனுக்கு அந்த தரிசனம். ஒரு 3 மணி நேரம் அவன் பிரஜை இல்லாமல் இருந்தான். திரும்பி வந்துட்டான். திரும்பி வந்ததுமே சொன்னார், சுவாமி என்னோட ஓட்டு நரகத்துக்கு தான் அப்படின்னு. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கோ, புத்தி இல்லாதவன் யாரும் எழுதி வச்சுருக்க. ஏன், அங்கே தான் டிவி இருக்குது, அங்கே தான் நமக்கு நல்ல ஸ்மார்ட் ஃபோன்லாம் கொடுக்குறா, அங்கே தான் நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் கொடுக்குறா. என்ன சாப்பாடு தெரியுமா, 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் தோற்று போயிடும் அந்த மாதிரி சாப்பாடு. இங்கே என்னென்ன நம்ம லக்ஸுரின்னு சொல்கிறோம் எல்லாம் நரகத்தில் தான் இருக்குது. சொர்க்கத்தில் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மரம் இருக்குது, நதி இருக்குது, காடு இருக்குது, அழகாக நல்ல நல்ல கிளிகள்லாம் கத்தின்னு இருக்குது, விரிச்சுன்னு இருக்குது. ஒருத்தர் கூட பேச்சுவார்த்தைக்கு யாரும் இல்லை. ஒரு மொபைல் கிடையாது, டிவி கிடையாது, ஒன்றும் கிடையாது.
அப்போ இந்த குரு சொன்னார், மண்டுகுமே, சொர்க்கம்னா அப்படி தான்டா, வெளியிலேருந்து ஒன்றும் இருக்காது, அங்கே சௌக்கியமாக இருக்கும், சாந்தமாக நிശ്ചலமாக இருக்கும். நரகத்தில் நல்ல ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். நீ டிக்கெட் வாங்கி அங்கே போயாச்சுன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே போய் வெளியிலேயே வர முடியாது. அப்புறம் நல்ல நல்ல சாப்பாடு இருக்கும், ஆனால் டைஜஸ்ட் ஆகாது. ஃபோன் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே போய் மாட்டின்னு விடுவேன். ராத்திரி படுத்துக்கிறதே ஏசி ஒர்க் பண்ணாது, ஃபேனு சுத்தாது, எல்லாம் இருக்கும் சுத்தாது. மருந்து இருக்கும், சைடு எஃபெக்ட் இருக்கும். நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் கிடைக்கும், டாய்லெட்டு போகாது. இதெல்லாம் தான் நரகம்னு பேர். எல்லா கஷ்டங்களும் இருக்கும். நரகம் பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவ் இவனுக்கு. நம்மளுக்கு நல்ல காலத்துக்கு இந்த நரகம் எல்லாம் காட்டி கொடுக்குறதில்ல ஆளுகளுக்கு. நரகம் பார்த்து தானே தான் அட்ராக்ஷன் இவனுக்கு. ஏன்னா இவன் என்னென்ன ஆசைப்படுறானோ எல்லாம் அங்கே இருக்குது. சொர்க்கம் அப்படியே சாந்தமாக நிശ്ചலமாக ஒன்றும் இல்லாமல் இருக்கான். யாருக்கு வேணும்? அப்போது அந்யத் ஸ்ரேயா அந்யத் உதைவ பிரேயா, இது ரெண்டும் வேறே வேறே. தூரமேதே விபரீதே விஷூச்சி வித்யாயா அவித்யாயாச்ச வித்யேதி ஜாதா, இல்லையா? தூரமேத்தேன்னு சொல்லப்படுறது ஸ்ருதி இங்கே அடுத்தது. அதனால் ரெண்டு எண்டில் இருக்குது. இப்போது அடுத்த மந்திரம் பாருங்க. ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச மனுஷ்யமேதா தௌ சம்பரீத்ய விவினக்தி தீரஹ தயோ ஸ்ரேயோ ஹி தீரோபிப்ரேயசோ விரணீதே பிரேயோ மந்தோ யோகக்ஷேமாத் விரணீதே. ஸ்ரேயஸும் பிரேயஸும் மனுஷ்யம் ஏதா, மனுஷன்கிட்ட வரும். ரெண்டும் அவன்கிட்ட பிராப்னுதா. ஒரு வியாமிஸ்ரீபூதே, மிக்சடாக தான் இருக்குங்கிறது ஸ்ருதி. அத்த ஹம்ச இவ அம்பச பயா, பால்லேருந்து தண்ணி செப்பரேட் பண்ணுற ஹம்சபக்ஷி மாதிரி விவேகியாக இருக்கிறவன் ஸ்ரேய பிரேய பதார்த்தௌ சம்பரீத்திய சமயக் பரிகமிய மனசா ஆலோச்சிய குருலாகவம் விவினக்தி பிருதக் கரோதி தீமான். இதுதான் ஸ்ரேயஸ், இதுதான் எனக்கு மங்களம், சாந்தியை கொடுக்கும். இது பிரேயஸ் துன்பத்தை கொடுக்கும்னு விவேச்சனம் பண்ணி செப்பரேட் பண்ணுறான், செக்ரிகேட் பண்ணுறான். அப்படி இருக்கிறவனுக்கு தான் தீரன்னு பேர். மந்தஹா அல்பபுத்திஹி விவேக அசாமர்த்தியாது, விவேக சாமர்த்தியம் இல்லாத மந்தன் என்ன பண்ணுறான்? யோகக்ஷேமாத். யோகக்ஷேமம்னா இங்கே கிடச்சதெல்லாம் எனக்கு லாஸ் ஆகப்படாது, இன்னும் கிடைக்கணும், இதுதான் யோகக்ஷேமம் பேர். இங்கே கிடச்சதெல்லாம் ஒன்றும் எனக்கு என்னோடய சொத்து என்னென்ன இருக்கோ எதுவும் போகப்படாது. ஆனால் அப்படியே இருந்தால் அப்புறமா போகாது, இன்னும் அதிகம் பண்ணிக்கணும். இதுக்கு தான் யோகக்ஷேமம்னு பேர். அந்த யோகக்ஷேமத்தை இச்சிச்சுண்டு ஷரீராதி உபச்சய ரக்ஷண நிமித்தம் இத்தியேதது. சரீரத்துக்குள்ளே இருக்கிற எல்லா சௌக்கியங்களையும் அப்படி சேஃபாக எல்லாம் சௌக்கியமாக வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவான்? பிரேயஸைத்தான் வரிச்சுப்பான், ஸ்ரேயஸை வரிக்க மாட்டான். அப்போ பிரேயஸ் என்ன நமக்கு புரியறது, ஸ்ரேயஸ் என்ன நமக்கு புரியறது. இவ்வளவு ரெண்டும் உன் முன்னாடி வந்தது ஹே நச்சிகேதா. முன்னாடி எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சேன், ஆனால் நீ விவேகியாக அதை பூரா தூக்கி போட்டுவிட்டேன். இந்த விவேகம் எல்லாருக்கும் வராது. எல்லாத்தையும் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்து நீ எடுத்துக்கலை. இதுதான் அடுத்த மந்திரம். சத்வம் பிரியான் பிரியரூபாம்ஷ காமான் அபித்யாயன் நச்சிகேதோத்யஸ்ராக்ஷீஹி நைதாம் ஸ்ருங்காம் வித்தமயீமவாப்தோ யஸ்யாம் மஜ்ஜந்தி பஹவோ மனுஷ்யாः. ஹே நச்சிகேதாம், துவம் பிரியான் பிரியரூபான் ச காமான், பிரியமானதும் பிரியரூபமானதுமான காமங்களே, புத்திராதீன் அப்சர பிரபதி லக்ஷணான காமான், என்னோட பிள்ளை என்னோட பொண்ணு இந்த விஷயங்கள்,
அதுபோல் அப்சரசு முதலான வெளியிலேருந்து இருக்கிற போக விஷயங்கள் இதெல்லாம் நல்லா சிந்தை பண்ணி பார்த்து அனித்தியத்வாது அசாரத்வாதி தோஷாது இதெல்லாம் இந்த பிள்ளை பொண்ணு இதெல்லாம் பிரியம்ங்கிற கேட்டகரியில் வந்தது. பிரிய ரூபம்ங்கிறது அப்சரசு முதலான எக்ஸ்ட்ரா கேரிக்குலர் கம்ஃபர்ட்ஸ். தன்னோட இங்கே மட்டும் இல்லை, இதுக்கு மேலே இருக்கிற என்னென்ன சுகங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் பண்ணி பார்த்துவிடும். அந்த சுகத்துக்கெல்லாம் ஒரு எண்டே இல்லை, இப்படி போயிட்டே இருக்குது மனுஷனுக்கு. அந்த போக வஸ்துக்களை எல்லாத்தையும் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்து துப்பிவிட்டான். அபித்யாயன்னு அத்தியஸ்ராட்சி ஜஸ்ட் தூக்கி போட்டுட்டான். அதிசிருஷ்டவான் பரித்தியக்தவானசி வாமிட் பண்ணிவிட்டான்னு அர்த்தம் வெளியில். ஏன்னா இதில் ஒன்றும் விஷயம் இல்லை, இது எதுவுமே பரமார்த்த லாபத்துக்கு பிரயோஜனப்படாது, பரமார்த்தத்துக்கு பிரயோஜனப்படாதுன்னு தெரிஞ்சுட்டான். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இதெல்லாம் விட்டேன், நான் உனக்கு ஒரு மாலை கொடுத்தேன், ஒரு சித்தி ஆகிற மாலையை கொடுத்தேன், நிறைய தனமாகிற ஒரு மாலையை கொடுத்தேன், ஒரு ஃபேம் நேம் என்ன வேணால் சொல்லலாம். ஆஹா நீ இதெல்லாம் பண்ணி அதை வச்சுக்கோ அப்படின்னு ஒரு மாலையை கொடுத்தாரோ இல்லையோ, ஒரு பிரசித்தி, ஒரு நேம், ஃபேம் ஏதோ ஒன்று கொடுத்தார். எஸ்யாம் மஜ்ஜந்தி பகவோ மனு, இது எல்லாத்தையும் தாண்டிட்டு அதில் மாட்டின்னு விடுவான். இதையெல்லாம் விட்டுட்டு வந்துடுவான், வந்துட்டு அதில் எதுலையாவது மாட்டின்னு விடுவான். எஸ்யாம் மஜ்ஜந்தி பகவோ மனுஷ்யாக நிறைய இருக்குது. அந்த மாதிரி உலக விஷயங்களெல்லாம் விட்டால் கூட ஏதோ ஒரு பிரசித்தி வந்துடும், இல்லாட்டா வேறு ஏதாவது விதத்தில் ஒரு பிரதிஷ்டா ரெக்கக்னிஷன் வந்துடும். அதுக்காக இவன் என்ன பண்ணுவான், திருப்பியும் வேறு விதத்தில் பிரேயஸை போய் பிடிச்சிப்பான். எங்கேயாவது ஒரு அத்தியாத்ம மார்க்கத்துக்கு வந்தப்புறம் கூட வேறு ஏதோ ஒரு லௌகிகத்துக்குள்ளே போய் மாட்டிப்பான். எஸ்யாம் மஜ்ஜந்தி பகவோ மனுஷ்யாக நிறைய பேர் சொல்கிறா, உலகத்தையெல்லாம் விட்டுட்டு வந்தாலும் இங்கே வந்தால் இங்கே என்னத்தில் எல்லாமோ மாட்டிக்கிறது. சில வேளை சன்னியாசெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த இதுக்குள்ளே வந்துட்டு கூட திருப்பியும் ஒரு பவருக்கு வேண்டி அதோட ஒரு குரூப்பு, அதோட ஒரு சீஃபு, அதோட லீடர்லாம் ஆகிடுவான். அகண்டானந்த சரஸ்வதி சுவாமியே சொல்கிறார், ஒரு சந்நியாசி சங்கம், அந்த சங்கம் அது ஒரு சோஷியல் ஒரு தர்ம சங்கம் எல்லாமே ஒன்று இருந்து அதுக்கு அவரை பிடிச்சி பிரசிடெண்ட்டாக பண்ணிட்டான். அப்போது கரபாத்திரி சுவாமி ரொம்ப கோவிச்சுட்டாராம். கரபாத்திரி கூப்பிட்டு ரொம்ப பிரியமாக அதெல்லாம் எழுதியிருக்கார் அவர். இந்த கரபாத்திரி கூப்பிட்டு, நீ இது பண்ணது எனக்கு கொஞ்சமும் பிடிக்கல. கரபாத்திரியே ரொம்ப பப்ளிக் ஒர்க்கு எல்லாத்துலேயுமே உண்டு, அவர் எல்லாத்துலேயும் தலை போட்டுன்னு இருந்திருக்கார். காஷியில் இருந்த அவர் தர்மத்துக்காக ஃபைட்லாம் பண்ணியிருக்கார் நிறைய. ஆனால் இந்த விஷயத்தில் இவர் சொல்கிறார், எனக்கு அது பரம உபகாரமாச்சு, எல்லோரும் பெரியவாள்லாம் நிர்பந்தப்படுத்துகிறாளேங்கிறதுக்காக சரின்னு சொன்னேன், இப்போ நான் அதுலேருந்து வெளியில் உருவின்னு விட்டேன். ஏதோ அதுக்கப்புறமும் போய் அதில் பல விஷயங்களில் போய் தலையை போட்டுன்னு விடுவோம். அது மாதிரி அவர் கீதா ப்ரெஸ்லேயும் ரொம்ப மேலே இருந்தார் அகண்டான் சுவாமி. கீதா ப்ரெஸ்ஸில் அவர் பண்ணின கமெண்ட்ரி தான் இன்றைக்கி கீதையெல்லாம் கிடைக்கிறது. சந்தனு த்விவேதிங்கிற பேரில் பூர்வாசிரமத்தில் கிரகஸ்தராக இருக்கிற போது. அப்போது ஒரு சமயம் அவரோட குருக்கிட்ட உடியா பாபா கிட்ட சொன்னாராம், அந்த கீதா ப்ரெஸ்ஸில் இருக்கிறதே எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்குது, ஒரு குடும்பம் மாதிரி, குழந்தை மாதிரி இருக்குன்னு. அப்போ இன்னும் உடியா பாபா சொல்கிறாரோ, இந்த ஃபேமிலி விட்டுட்டு இப்போ அது ஃபேமிலி ஆகிடுத்தோ, அது குடும்பம் மாதிரி ஆகிடுத்தோ, ஏதோ கேட்டிருக்கார். எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை எனக்கு இப்போது. சொன்னேன், அப்போ அதுலேயும் போய் ஒன்றும் வேண்டாம், அங்கே அத்தியாத்மத்துக்குள்ளே வந்துவிட்டோம், ஆத்மாவில் தான் நிஷ்டையோடு இருக்கணுமே தவிர வெளியில் ஏதாவது ஒரு இடத்துலையோ இதுலேயோ கனெக்ஷன்லேயோ ஆளுகள்கிட்ட இருக்கிற கனெக்ஷன்லேயோ எங்கேயுமே இந்த மிருத்யு ஓடி வேலை பண்ணிகிட்டே இருக்குது, பிஸியாக ஒர்க் பண்ணின்னு இருக்கு. அதனால் இது எதை போய் பிடிச்சிக்கிறோமோ அது தம் துனோதி பகவான் இப்படின்னு பாகவத்தில் வரும். நம்ம போய் பிடிச்சிக்கிற வஸ்துவெல்லாம் கெடுத்துடும். அதனால் இதுக்கு தான் மிருத்யோட ரூபம். இதை இப்படி பார்த்து நச்சிகேதஸ் என்ன பண்ணினா, யமன் கொடுத்த மாலையும் வாங்கிக்கலை.
இதுலேருந்தெல்லாம் வெளியில் வந்தேன்னுட்டு ஒரு மாலை போட்டார். ஆஹா, தேவையில்லையே, நீ ரொம்ப பெரியவர்னு ஒரு மாலை போட்டால் அந்த மாலையும் அவர் வாங்கிக்கலை. அதில் நிறைய பேர் மூடாக மனுஷ்யாக மஜ்ஜந்தி அப்படிங்கிறார். இதை சொல்லி அடுத்தது தூரமேதே விபரீதே விஷூச்சி அவித்யாயாச்ச வித்யேதி ஞாதாம் வித்யாபீப்சினம் நசிகேதசம் மன்யே நத்வா காமா பஹவோ லோலுபந்த. விஷூச்சி விஷூச்யௌ நானாகதி பின்னஃபலே. விஷூச்சி இत्यत्र விபக்திலோபச்சாந்தஸ இதி பாவः. விஷூச்யௌ, விஷூச்சின்னா இந்த வைரல் கொரோனா மாதிரி வியாதி. தூரமேதே விபரீதே விஷூச்சி, தூரம் தூரேண மகதா அந்தரேண ஏதே விபரீதே அந்யோன்ய வியாவிருத்த ரூபே விவேகாத்மகத்வாது. ஒன்று விவேகத்தோடு இருக்கிறது, ஒன்று விவேகம் இல்லாதது. இருட்டு வெளிச்சம் போல் ரெண்டும் ரெண்டு விதத்தில் இருக்குது. சத்யானிருத்தையோஹோ இதரேதர அவிவேகேன பரஸ்பரஸ்மின் அத்தியாச ஏவ ஹி அவித்யா தத்விவேகேன வஸ்துஸ்வரூப நிர்தாரணம் து வித்யா. இதெல்லாம் சூத்திர பாஷ்யம். அப்போது அந்த விஷூச்சிங்கிறது விஷூச்சி நானாகதி பின்னபலே சம்சார மோக்ஷஹேதுத்வேன இதி கேதே இதி உச்சதே. யாச்ச அவித்யா பிரயோ விஷயா வித்யா இதி ச ஸ்ரேயோ விஷயா ஞாதா நிர்ஞாதா அவகாதா பண்டிதைஹி. ஒன்று அவித்யா விஷயமான பிரேயஸ், ஒன்று வித்யா விஷயமான ஸ்ரேயஸ். இது ரெண்டு செப்பரேட். பின்னபலத்தோடு கூடி இருக்கிறது விஷூச்சி. இங்கே பின்னபலே, பின்னபலத்தோடு இருக்குது. தத்திர வித்யாபீப்சினம் நச்சிகேதசம் மன்யே. ஒன்று உலகத்தில் இருக்கிற பலத்தை கொடுக்கும், இன்னொன்று ஆத்ம வித்யையை கொடுக்கும். அதில் நீ வித்யையை ஆசைப்படுறவன் ஹே நச்சிகேதா, நான் உன்னை நினச்சிக்கிறேன். கஸ்மாத் யஸ்மாத் அவித்வத் புத்தி பிரலோபனாக காமாக. அறிவில்லாதவனாக இருந்தால் இதில் எதுலேயோ விழுந்திருப்பான். நீ அதில் எதுலேயுமே விழலை. நத்வா காமா பஹவஹா அலோலுபந்தா. என்னெல்லாமோ முன்னாடி கொண்டு வச்சேன், எதுலேயுமே நீ மயங்கலை. நீ அறிவை மட்டும்தான் எடுத்துட்டுருக்கேங்கிறதுனால யூ ஆர் இன்டெலிஜென்ட். நீ இந்த சத்தியத்தை தவிர வேறு எதுலேயுமே வேண்டான்னு வச்சுன்னுட்டேன். அதனால் விஷூச்சி அப்படிங்கிற இந்த பிரயோகம் பின்னமானவேன்னு அர்த்தம். பிரேயஸுங்கிறது நேராக கொண்டு போய் அதல பாதாளத்தில் ஒரு புனர்ஜன்மாக்கு காரணமாயிடும். ஸ்ரேயஸ்ஸு மெதுவாக இவனை ஆத்ம ஞானத்துக்கு கூட்டின்னு போகும். தெய்வீ சம்பத் ஆசுரி சம்பத் அப்படின்னு பகவான் கீதையில் சொல்கிறது இதுதான். நெகட்டிவாக இருக்கிற எனர்ஜி இப்போ லோகத்தில் வேணுமானா ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். சும்மா சோசோன்னு இருந்தாலும் முடியாது, ஃபைட் பண்ணணும். ஷட்டே சாட்சியம் சமாசரேத். ஒருத்தன் திருடு இந்த பக்கம் ஏமாத்தினா அந்த பக்கம் ஏமாத்துறது, இதுதான் லோக நியதி. இதுதான் இந்த பிரேயஸோட வழி. அப்போ அந்த வழியை சூஸ் பண்ணினானா அவனுக்கு இது சரியாகாது. இப்போ சில பேர்லாம் கேட்குறா, நாங்கள்லாம் லோகத்தில் வேலை பண்ண வேண்டியிருக்கு, நிறைய பெரிய கம்பெனியிலலாம் வேலை பண்ணுறோம், அங்கே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது, நாங்கள்லாம் என்ன பண்ணுறது? ஒரு கொஸ்டின் கேட்குறா. அவளுக்கு பொதுவாக ஒரு பதில் கொடுக்குறது, நீங்கள் உங்ககிட்டயே இதை கேட்டு பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு, ரொம்ப நாளைக்கு நீங்கள் கேட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் என்ன வேலை பண்ணுறீர்கள், என்ன காரியம் பண்ணுறீர்கள் எனக்கு தெரியாது. புத்தர் கூட சொல்கிறார் ரைட் ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்கிறார். சம்யக் உத்தியோகம், சம்யக் ஞானம் மாதிரி. அப்போ நம்ம பண்ணுற வேலையோட ரிசல்ட்டு என்ன? இப்போ நமக்கு வேலைன்னா என்ன? பணம் கொடுக்கறது யாரோ அங்கே போய் வேலை பண்ண. முன்னாலெல்லாம் அப்படின்னா வேலைன்னா அப்படி இல்லை, அவனுக்கு பிடிச்சது அதுலேருந்து ஏதோ ஒன்று வரணும். எவ்ரி ஒன் இஸ் அன் ஆர்டிஸ்ட். ஒரு சம்திங் இஸ் ப்ரொடியூஸ்ட், அப்போ அதுக்கு வேலைன்னு அர்த்தம்.
இப்போ வேலை இல்லை, இவனுக்கு வேலை என்னன்னு இவனுக்கே தெரியாது. இவன் என்ன பண்ணுறான்? பிஸ்னஸ் பண்ணுறேன். என்ன பிஸ்னஸ் அப்படி நீ என்ன விற்கிற? நான் ஐடியா விற்கிறேங்கிறான் ஒருத்தன், டிசைன் விற்கிறேங்கிறான், இல்லாட்டா அவள் சொல்கிற ஏதோ ஒன்று நான் பண்ணி கொடுக்குறேன், அது அங்கே போயிட்டு ஏதோ ஆகுன்னு ஒருக்காக நான் புரிஞ்சுன்னுட்டேன், எனக்கு புரியாதுங்கிறது புரிஞ்சுன்னுட்டேன். அப்புறம் இது எங்கே போகிறது, என்ன ஆகுது, அதுவும் தெரியாது. இது எல்லாமே கலெக்டிவாக சேர்ந்து தான் இந்த சம்சாரங்கிற காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க்கில் ஒரு நட்டோ ஸ்க்ரூவோ பண்ணுறதுக்காக இவாளோட வேலை. தே ஆர் ஆல் வெரி வெல் எம்ப்ளாய்டு பை திஸ் சம்சாரா கம்பெனி, இல்லையா? ஸோ அதுக்குள்ளே நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டுருக்கோம். அதோட நியமம் என்ன? அவள் என்ன சொல்கிறாளோ அது நல்லது கெட்டது பார்க்காம பண்ணணும். அதுலேருந்து விளைவாக இருக்கிற பல விஷயங்கள் இருக்குது. காம்ப்ளெக்ஸ், வெரி வெரி காம்ப்ளெக்ஸ், ஜட்டிலம்ங்கிறோம். அப்படி வரத ரமண பகவான் அக்ஷரமண மாலையில் ஒரு பாட்டு இருக்குது. முடி அடி காணா முடிவிடு தன்னை நேர் முடிவிட கடநிலை அருணாச்சல. பகவான் சொல்கிறார், முடியும் காணும் அடியும் காணும், அப்படி ஒரு முடிச்சு. இந்த முடிச்சு எப்படியாவது அவுத்து என்னை காப்பாற்றப்படாதா? அன்னை நேர், ஒரு அம்பாள் மாதிரி, அம்மா மாதிரி என்னை காப்பாற்ற மாட்டேயான்னு கேட்குற அருணாச்சலேஸ்வரர்கிட்ட. அந்த முடிச்சு என்னதுன்னா இந்த சம்சாரம்தான். இதில் நாம் ஒருத்தன் யாரையோ கொல்லறதாக்கு என்னோடய வேலை அப்படின்னு சொல்கிறான்னா, நீ கொல்லுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, இல்லையா? ஸோ இந்த ப்ரேயஸை ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. ப்ரேயஸை ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. ஆனால் இவனுக்கு ஸ்ரேயஸ் வேணும். என்ன பண்ண முடியும்? நீ ஸ்ரேயஸை ஸ்வீகரிச்சுக்கிறதுக்கு ரெடி ஆகணும். அது வரைக்கும் நீ பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோ. கர்மா நம்மளை விட்டு போகணும், நாம் கர்மாவை விட முடியாது. கர்மா விட்டு போகிற லெவலுக்கு ஒருத்தன் மெச்சுவர் ஆகி வரணும். அப்படித்தான் நீ ஸ்ரேயஸை உள்ளால் இப்போ வரிச்சுட்டுருக்கேன். முன்னால் நீ இந்த வேலையில் என்ட்ரு பண்ணுறத உனக்குள்ளே விவேகம் இருந்ததானா நீ அந்த மாதிரி வேலையெல்லாம் என்ட்ரே பண்ண மாட்டேன். இவன் கேட்குறவாளெல்லாம் என்னென்னா, இந்த வேலையில் பாதி தூரம் போனதுக்கப்புறம் 9 ஓட்டை இருக்கிற போட்டில் ஏறி நடுக்கடலில் போனதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்குறேன். ஏற வேண்டி இருக்கலை. ஆமாம், முன்னாலேயே ஓட்டையை பார்த்தா ஏறி இருக்க மாட்டேன். அப்போ ஜாலியாக இருக்குதுன்னு நினச்சின்னு தான் ஏறினேன். இங்கே வந்தப்புறம் தான் தெரிஞ்சது ஓட்டை இருக்குதுன்னு. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ கத்தின்ண்டே அழுதுண்டே யாராவது காப்பாற்றினா தான் உண்டு, வேறு வழி கிடையாது. என்ன சுவாமி கார்த்தாலேருந்து உபன்யாசம் விட்டு நடுக்கடலில் கொண்டு விடுறீங்களேன்னு. ஆமாம், நீங்கள் அழுதுண்டே இருந்தால் யாரோ வருவா. இதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு ஹெல்ப் இல்லைன்னு நினச்சிக்கொண்ட ஹெல்ப் வரும். ஸ்ரேயஸாக்கும் பிரேயஸாக்கும்னு தெரிஞ்சுண்டா இந்த பவருக்கு வேண்டி வந்தோம். யூ ஜஸ்ட் கெட் ஃபெட் அப் வித் த பவர் அண்ட் யூ சீ தட் வாட் யூ நீட் இஸ் நாட் பவர். When you are completely convinced by that, then by that very power, something will bring you out. And that something cannot be predicted. இந்த கடலுக்கு நடுவில் இருந்து அழுதுண்டே இருந்த டப்புன்னு தூக்கத்துலேருந்து எழுந்திருப்பான். கடலும் கிடையாது, போட்டும் கிடையாது, ஓட்டையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. யூ வில் பி அவுட். அவ்வளவு சிம்பிள். அது வரணும். அது எப்படி வரும்னு சொல்ல முடியாது. சிலதெல்லாம் நம்ம மாட்டின்னு இருக்கிற இடத்துலேருந்து எப்படி வெளியில் வருவோம் அப்படின்னு கேட்டால் ஆன்சர் கிடையாது. ஏன்னா இட்ஸ் எ ட்ரீம். அந்த ட்ரீம்லேருந்து வெளியில் வர்றதுக்கு, ட்ரீமுக்குள்ளே யாராவது காப்பாற்றுறதுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறேன், அது முடியாது. ட்ரீம்லேருந்து எழுந்திருக்க தான் வேணும். அந்த எழுந்திருக்கல் நடக்கும். ஆனால் அந்த நடக்கிறதுக்கு என்னென்னா, சம்டைம்ஸ் இந்த சொப்பனம் ரொம்ப உச்சத்தில் வேதனையை கொடுத்த அப்புறம்தான் இவன் எழுந்திருப்பான். இந்த ப்ரேயஸோட சுபாவம் அதாக்கும். அப்போ ப்ரேயஸுங்கிறது வேர்ல்ட்லி லைஃப் பூரா ப்ரேயஸ் தான். பரமார்த்தத்துக்கு வேண்டி இவன் ஸ்ரேயஸுங்கிறதுனா அப்போ எல்லா ஒரு கர்மாவும் பண்ணாமல் இருக்க முடியும்? இல்லை, கர்மா காம்ப்ளெக்ஸாக இல்லாமல், கெடுதலாக இல்லாமல், அதில் ஈஸ்வர அனுகிரகத்தில் வரணும் அப்படி இவனுக்கு. அப்புறம் அது நிஷ்காமியமாக அசங்கமாக எல்லாம் பண்ண முடிகிற ஒரு நிலைக்கு வரணும். அந்த மாதிரி இவனுக்கு
வர்றது ஸ்ரேயஸுங்கிறோம். கர்மாவை செலக்ட் பண்ணுற போதே ஸ்ரேயஸ்னா டைரெக்டாக ஞானம்னு மட்டும் அர்த்தம் இல்லை, ஞானத்துக்கு பிரதிகூலம் இல்லாத ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ. ஞானத்துக்கு இவன் காமிய கர்மமாக கூட இருக்கலாம், இவனுக்கு டிசையர் உள்ள கர்மாவாகவே இருக்கலாம், நல்ல டிசையர் உள்ள கர்மா, க்ஷேமமாக இருக்கணும், எல்லாரையும் க்ஷேமமாக இருக்கணும். அதனால ஈ பிகம்ஸ் வெரி வெரி ரெஸ்பான்சிபிள், அலர்ட். அதனால் என்ன, அவன் ஆரம்பத்தில் இந்த யாருக்கும் கடிதம் இல்லாதது இது இந்த கர்மாவில் என்ன கிடைக்கிறதுன்னு பார்க்க மாட்டான். அவன் அப்போ தான் அவன் வாஸ்தவமாக தார்மீகன்னா என்ன அர்த்தம்னா, அவன் நான் சந்தியாவந்தனம் பண்ணினா. அப்போ நிறைய பேர் இருக்கான். இந்த நர்மதா பச்சாவோ ஆந்தோலன் ஒன்று நடந்தது, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணினா எனக்கு ரொம்ப க்ளோஸாக தெரிஞ்ச ஒருத்தன். அவர் சொன்னார், அதோட நர்மதாவை இது மாதிரி டேம் கட்டினா அதில் யார் பக்கம் சரி தப்புங்கிறதுக்காக நான் வரல. அதில் டேம் கட்டினா நிறைய பேருக்கு தண்ணி கிடைக்குனால ஒரு பக்கம் வாதம். இவாளோட வாதம் என்னென்னா, அந்த நதியை ஜீவ நதி, அதை கெடுக்கப்படாது, அதில் டேம் கட்டினா எத்தனையோ இடம் தண்ணி கடியில் போயிடும், எத்தனையோ வனம் காடு போயிடும், எத்தனையோ கோவில்கள்லாம் கூட போயிடும், எல்லாம் தண்ணிக்குள்ளே சிவன் கோவில் அது இதெல்லாம் கூட போய்டுறது, காடுகள்லாம் போய்டுறது, எத்தனையோ ஜீவ வில்லேஜஸ் எல்லாம் போயிடும். இப்படியெல்லாம் இவாளோட வாதம். அண்ட் பூமிக்கும் கெடுதல், இப்படியெல்லாம் வாதம் பண்ணுறவா ஒரு குரூப். இப்படியெல்லாம் லோகத்தில் பல பல குரூப் இருக்காளோ இல்லையோ. அப்போ அதில் அவர் சொல்லிகிட்டு இருந்தார், இதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டில் நல்ல பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்கிற சில பேர், அவளையெல்லாம் போய் பிடிச்சா மோஸ்ட் இன்சென்சிட்டிவ் பீப்புள். அது சொல்லின்னு இருந்தான். அவன்லாம் சொல்கிறான், நான் ஜபம் பண்ணுறேன், கோவிலுக்கு போகிறேன், இதெல்லாம் கரெக்டு, ஆனால் இதெல்லாம் நான் என்னத்துக்கு பார்க்கணும், என்னோடய குடும்பம் நன்னா இருக்கணும், குழந்தை நன்னா இருக்கணும். அந்த பண்ணுற வேலை எவ்வளவு கெடுதலானாலும் அவனுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லையா. அவன் சொல்கிறான், நான் மோட்சம் அடைஞ்சுடுவேன், நான் இப்படி பூஜை பண்ணி ஜபம் பண்ணி இது பண்ணின்னு இருக்கேன். அப்போது அந்த கர்மாவோட விளைவை பற்றி அவள் கன்சர்ன்டே அல்ல, ரெஸ்பான்சிபிளே அல்ல, சென்சிட்டிவே அல்ல. இப்படி தான் ஜனங்கள் எல்லாம். இந்த ஆள் அதில் யாரோ ஒருத்தனுக்கு விவேகம் வந்தது, அவன் அதுலேருந்து வெளியில் போயிடுவான். விவேகம் முதல்லையே வந்ததானா அவன் பண்ணுற கர்மாவிலேயே அவன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பான். நான் இது தான் பண்ணுவேன், இதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன். இந்த பண்ணுற கர்மாவோட விளைவையெல்லாம் நினச்சி பார்த்துதானா இந்த கர்மாலாம் நான் பண்ண மாட்டேன். நிறைய பேர் இருக்கா, அப்படி உள்ளவாள் இருக்கா. இல்லாமல் எனக்கு நிறைய சேலரி கிடைக்கும், பேமெண்ட் கிடைக்கும், பே கிடைக்கும், பிசாசு கிடைக்கும்னு சொல்லிவிட்டு என்ன வேலையை வேணால் எடுத்துக்கிறேன்னு இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்க மாட்டான். அப்போது அதுக்கு பிரேயஸ்னு பேர். தெரிஞ்ச பிரேயஸ்னால் டைரெக்டாக ஞானம்னு மட்டும் அர்த்தம் இல்லை, ஞானத்துக்கு வராதப்போ கூட ஈ பிகம்ஸ் ரெஸ்பான்சிபிள், ஈ பிகம்ஸ் சென்சிட்டிவ். அண்ட் அவன் இந்த காரியம்தான் நான் பண்ணுவேன், இப்படி தான் இருப்பேன்னு ஒரு முமுக்ஷு லெவலில், ஒரு விவேகியோட லெவலில் அவன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வைக்கிறானே, அங்கேயே அவன் பிரேயஸோட மார்க்கத்துக்கு வந்துட்டான். அதனால் அதில் எனக்கு நஷ்டம் லாபத்தை பற்றிலாம் அவன் சின்ன பண்ண மாட்டான். எனக்கு இவ்வளோ பணம் வந்தால் தான் இது பண்ணுவேன், இது என்ன கிடைக்கிறது எல்லாம் கேட்க மாட்டான். என்ன எனக்கு பணம் கிடைக்கும் அதை பற்றிலாம் அவங்க நிம்மதியாக சாந்தியாக இருக்கணுமானா யாருக்காவது கெடுதல் பண்ணி சாந்தியாக இருக்க முடியாது, பூமிக்கே கெடுதல் பண்ணி சாந்தியாக இருக்க முடியாது, பெறத்தியாருக்கு கெடுதல் பண்ணி நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். அதனால் அது எல்லாத்துலேயுமே சுவார்த்தம் உண்டு. பட் சுவார்த்தத்தில் விவேகம் இருந்ததானா அவன் என்ன பண்ணுவான், இந்த கர்மா பண்ணினா நான் நிம்மதியாக இருப்பேனா, இந்த வழியில் போனால் எனக்கு சாந்தி வருமானு கேட்பனே தவிர எவ்வளோ பணம் வரும் அப்படின்னு கேட்க மாட்டான். பேரு புகழ் வருமா, என்னோடய ஃபோட்டோ பேப்பரில் வருமானு கேட்பான். ஒருத்தன் ரொம்ப கோபம் வந்துருச்சுன்னு இப்போ ஷூட் பண்ணுற நாளைக்கு ஃபோட்டோ வருவான் பேப்பரில் தான். இப்படியெல்லாம் தான் ஜனங்களுக்கு பேர் புகழ். என்ன ஒரு கின்னஸ் புக்குன்னு எங்கேயோ ஒரு நோட்டு புக் இருக்குது, அதில் பேர் வரத்துக்கு என்னெல்லாம் பண்ணுறா தெரியுமா. ஒருத்தன் கேரளாவில் மீசையை வளர்த்தி கிலோமீட்டர் கணக்கு மீசை வச்சுட்டு இருக்கான். எதுக்குனாக்கா அந்த புஸ்தகத்தில் பேர் வரணுமா. ஒரு நகத்தை வளர்த்தி ஒன்றும் சாப்பிட முடியாது. ஏன்னா இவன் வரத்துக்கு முன்னாடியே அவன் ஒரு ரூமில் என்ட்ரு பண்ணனாலே அவன் அப்படி போய் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நின்று நகத்தை முதல்ல உள்ளே விட்டுட்டோம் உள்ளே வரத்துக்கு.
எதுக்கு கின்னஸ் புக்குக்குள்ளே வரணுமா? ஒருத்தன் சைக்கிளை பொடிச்சு பொடி பொடியாக பண்ணி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு ஒரு சைக்கிளை தூத்துட்டான். அது எப்படி வெளியில் போகுமே எனக்கு தெரியலை, இன்னும் தெரியலை. அது அந்த கதையெல்லாம் நம்பணுமா வேண்டாமான்னு தெரியலை எனக்கு. எதுக்கு பண்ணினானே நம்மளால் நாம் இட்லி தோசை எல்லாமே சம்டைம்ஸ் என்னடப்பா இரும்பு மாதிரி இருக்கே சொல்கிறோம். இவன் இரும்பையே பொடி பொடியாக பண்ணி இந்த பங்கஜ கஸ்தூரி மாதிரி சாப்பிட்டுவிட்டான் போல இருக்குது. திருண்டா கொஞ்சம் கொஞ்சமாக தாளீச பத்திராதி எல்லாம் மாதிரி திருண்டா போட்டுண்டு சாப்பிட்டு கொஞ்ச நாளில் தீர்த்துட்டான். கின்னஸ் புக்கில் பேர் வந்துடுது. என்ன பேர்? சைக்கிள் சாப்பிட்டான்னு பேர். அப்போ இப்படியெல்லாம் ஒரு ஃபேமுக்காக மனுஷனுக்கு நப்பாசை என்னென்னமோ பண்ணுறா. ஒரு மலையோட பீக்கிலேருந்து இன்னொரு மலைக்கு சின்னதாக ஒரு கம்பியை கட்டி அதுக்கு மேலால் நடக்கிறான். அவன் நடந்து அந்த நோட்டு புக்கில் பேர் வரான். அதை பார்த்தவாள் சில பேருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் பட்டுன்னு போய்டுறான். இத்தனை எல்லாம் ஒன்றும் எஃபர்ட் இல்லை. மனுஷனுக்கு தியாகம், பயம் இல்லாமல் சாந்தி, சத்தியம், பிரம்மச்சரியம், பக்தி, அன்பு இதெல்லாம் வளர்த்துறதுங்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படவெல்லாம் வேண்டாம். அண்ட் பொய்யான ஐடியல்ஸ் இதை தான் கொடுக்குறா இல்லையா? அந்த யார் பெரியவன்னாக்கா, யார் ஃபஸ்ட்டு எவரெஸ்ட் மேலே ஏறினானோ அவன் பெரியவன், சந்திரனில் போய் இறங்கினவன் பெரியவன். யாருக்கு சத்தியம் இருக்கோ, தயை இருக்கோ, வினயம் இருக்கோ, அபயம் இருக்கோ, சாந்தி இருக்கோ, அன்பு இருக்கோ, அவன் பெரியவன்கிற ஐடியல் இல்லை. ஒரு மலை மேலே ஏறினவன், சந்திரனில் போனவன், ஸ்பேஸில் போனவன், இந்த மாதிரி கம்பி மேலால் நடந்தவன், கடலுக்கு அடியில் போனவன். அட்டர் ஃபூலிஷ்னஸ். இதுக்கு பேர் தான் பிரேயஸ்னு பேர். வினோபாபாவை சொன்னார், இந்த பிரேயஸை பற்றி சொல்கிறத சொன்னார். கீதா கமெண்ட்ரியில் சொன்னார், கடலுக்கடியில் போய் குப்பையை பொறுக்கின்னு அந்த குப்பைக்கு முத்துன்னு பேர். அதே சொர்ணத்தில் கட்டணுமா, இதில் கட்டணுமா, அதை கட்டணுமா, இதை பண்ணணுமான்னு பண்ணி அதை அப்புறம் என்ன பண்ணுறது தெரியலை. அப்போ காதில் ஓட்டையை போடு, மூக்கில் ஓட்டையை போடு, இங்கே மாட்டிக்கும் அங்கே மாட்டிக்கும்னு சொல்லிவிட்டு அதுக்கு பேரில் இதெல்லாம் தான் பிரேயஸ்ன்னு விட்டாங்க. மண்ணுக்கடியில் குழித்து சொர்ணம்னு ஒரு சாதனத்தை எடுத்து அதுக்காக சாம்ராஜ்யங்கள் சண்டை. பகவானை வர்ணிக்கிறத கூட அப்படியே பொண்ணு கிரீடம், அப்படி கங்கணம், இப்படி வர்ணித்து இதெல்லாம் பிரேசு தான். அர்த்தமில்லாத அர்த்தஹீனமான கல்பனைகள். அப்படியே அங்கே போனால் சொர்ணமயமாக இருக்குது, மயமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லி மனுஷனுக்கு பொய்யான காரியங்களை பிரச்சாரம் பண்ணி அப்புறம் அதுக்கு ஒரு பெருமை கொடுத்து அதுக்காக இவனும் அவனும் என்ன வேணும். பகவான் ரமணர்கிட்ட கேட்டார், நாங்கள்லாம் ஏதோ பழம், வாழைப்பழம் கொண்டு வரோம், ஆப்பிள் கொண்டு வரோம், கிரேப்ஸு கொண்டு வரோம், நீங்கள் வாயில் போட்டுக்கிறீர்கள், எல்லாருக்கும் கொடுக்குறேன். அப்போ பணம் கொண்டு வரோம், இல்லாட்டா ஏதாவது சொர்ணம் கொண்டு வந்தோம், நீங்கள் ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறீர்கள் கேட்டார். அவர் சொன்னார், சாப்பிட முடியாதேப்பான்னு விட்டார். அவ்வளோதான் ஆன்சர். இந்த சின்ன குழந்தைகளை பாருங்கோ, எந்த சாமானத்தை எடுத்தாலும் முதல்ல வாயில் வச்சுன்னு பார்க்கும். அது சாப்பிட முடியாத கீழே வச்சுடும். அவளுக்கு இவ்வளவு தான் பிரயோஜனம் லைஃப்பில். அது சாப்பிட்றதுக்கு யூஸா? நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்னால் என்ன சொல்கிறோம், எல்லாம் சொர்ண இதில் இருங்கோ, சொர்ண சிம்மாசனத்தில் உட்காரலாம், எல்லாம் பண்ணலாம். சாப்பிட மாட்டாள், தூங்கவே மாட்டார். அந்த சுவாமிகள் அவர் சாப்பிடவே மாட்டார், அவர் தூங்கவே மாட்டார். பொய்யான ஐடியல். சாப்பிடணும், தூங்கணும், இது மனுஷனுக்கு தேவையான காரியம். இதெல்லாம் அழகாக பண்ணணும். சாப்பிடாமல் தூங்காமல் இருக்கிறது இல்லை அத்தியாத்மம். கரெக்டாக வேண்டதை சாப்பிடணும், அது மனுஷனுக்கு பேசிக் நெசசிட்டி. கோடி கோடியாக சம்பாதிக்கணுங்கிறது தான் பொய். என்னென்னமோ தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் போய் மனசை போடுற பொய் இருக்கே, அதெல்லாம் தான் நிவர்த்தி பண்ணணும். அதையெல்லாம் தான் வேண்டாம் வைக்கணும். அதுதான் ஸ்ரேயஸுங்கிறது. பிரேயஸுங்கிறது என்னென்னா டிசெப்டிவாக பவரை நிறைய கொண்டு வரும், நம்மளை ஏமாத்தின்றே இருக்கும்.
ஏமாத்துறதுக்கு தான் மாயான்னு பேர். அது ஏமாற்றி விட்டுவிடும் நம்மளை. ஜப்படி வித்தைன்னு பகவான் சொன்னார், ரமண பகவான். ஜப்படி வித்தை கற்று இப்படி மயக்கு விட்டு உருப்படும் வித்தை காட்டு அருணாச்சல. அப்போது ஏமாந்து போகாதே. இன்னும் நிறைய பேர்ட்டு சொல்லியிருக்கார் பகவான், ஏமாந்துடாதே போய் ஜாக்கிரதை அப்படின்னா. ஏமாந்து போயிடுவோம். அந்த ஏமாந்து போகாமல் பரமார்த்த லாபத்தை நிச்சயித்து அதுக்கு முன்னால் நடக்கிறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். அந்த தைரியம்தான் தீரோபிப்ரேயசோ விரணீத்தே அப்படின்னு ஸ்ருதி சொல்லித்து. அந்த தீரன் இருக்கானே அதில் ஸ்ரேயஸை தான் வரிச்சுக்கிறான். அவன் பிரேயஸை வரிச்சுக்க மாட்டான், அவன் ஸ்ரேயஸை தான் வரிச்சுப்பான். மற்றவன் தீரோ அபிப்ரேயசோ விரணீத்தே, ஸ்ரேயஸை விட்டு பிரேயஸுக்கு பின்னால் போகிறவன் நாசத்துக்கு போய்டுறான். பிரேயஸை விட்டு ஸ்ரேயஸை வரிச்சுக்கிறவன் தீரன். தீரோபி பிரேயசோ ஸ்ரேயா விரணீத்தே. ஸ்ரேயோ பிரேயோ மந்தோ யோகக்ஷேமாத் விரணீத்தே. மந்த புத்தி என்ன பண்ணுறான், லோகத்தில் இருக்கிற பல சௌக்கியங்கள்னு நினச்சிண்டு பிரேயஸை வரிச்சுக்கிறான். எதேதோ வரும் இல்லையா, என்னென்னமோ பண்ணுறதுக்காக அவன் பிரேயஸை வரிச்சுக்கிறான். சின்ன சின்ன இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கிற சீலங்களையெல்லாம் கொடுத்தான்னா அவளுக்கு நல்லது வரும். அல்லாமல் அது காட்டி கொடுக்குற ஐடியலே தப்பாக இருக்குது. ஃபேம், நேம், பவர், ஃபஸ்ட்டு வரணும், எல்லாரையும் பின்னால் பண்ணணும் இல்லையா, அவர் ஓடி ஃபஸ்ட்டு வரணும். ஒரு குழந்தை ஏதோ ரன்னிங் காம்படிஷனில் ஃபஸ்ட்டு வரணும்னு அவள் அப்பா அம்மாவுக்கு ஒரே பிடி. அந்த குழந்தையால் ஓடவே முடியலை பாவம். அந்த குழந்தைய சொல்லிட்டு, அப்பா இன்றைக்கி பாதி ஓடுறேன் நாளைக்கு பாதி ஓடுறேன்னு. அவ்வளோ முடியலை அதுக்கு. இவாளுக்கு இருக்கிற ஆசை அதோட தலையில் திணிச்சு அது ஃபஸ்ட்டு வரணும். இதெல்லாம் இப்போ என்ன அர்த்தம், நாளைக்கு இதெல்லாம் லைஃப்பில் முன்னால் போகிற போது கொஞ்சம் நேரத்துக்கு இல்லையா, அது இல்லாமல் டிசிப்ளின்டாக இருக்கிற ஒரு லைஃப் வித் த ஹையர் ஐடியல் பிஃபோர், அது இருந்தால் தான் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம். மனுஷ சரீரம் நமக்கு கிடச்சிருக்கு, அதை பரமார்த்த லாபத்துக்காக பிரயோஜனப்படுத்தணும், வேஸ்ட்டு பண்ணிவிடப்படாது அப்படிங்கிற விவேகம் வந்துவிட்டானா அவன் ஸ்ரேயஸை வரிச்சுக்கிறான், பிரேயஸ்க்கு பின்னாடி போக மாட்டான். இதுதான் ஸ்ருதி இங்கே சொல்கிறது. தொடர்ந்து நாளைக்கு பார்க்குறோம். யமன் இங்கே அந்த கேள்விக்கு பதில் கொடுக்குறான். நீ ஸ்ரேயஸை வரிச்சுன்னு இருக்கே, உன்னை விவேகின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் ஹே நச்சிகேதா அப்படிங்கிற. ஓம் சஹனாவவது சஹனௌ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.